ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி வெல்கம் டு எம்எஸ் டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஒரு டிஸ்பிளே கனெக்டர் வந்து எப்படி மாத்துறது. ஏன்னா இப்போ வந்து பிகினருக்கு வந்து பார்த்தா எவ்வளோ பேருக்கு வந்து டிஸ்பிளே ஸ்டிப்ல இருக்கிற கனெக்டரை எப்படி சேஞ்ச் பண்றதுன்றது தெரியாது. இந்த ஒரு கனெக்டரை எவ்வளோ ஈஸியா சேஞ்ச் பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்றோம். பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. ப்ளஸ் நீங்க வந்து இது ரீபார் பண்றதுக்கு எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல. ஐ மீன் சாரி, இது கனெக்டர் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஃபிளாக்ஸ் பேஸ்ட் வந்து இதில் ஃபுல் அப்ளை பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிளாஷ் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. ஃபிளாஷ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, சால்டரிங் ஐரன் எடுத்துங்க. ஐரன் எடுத்துட்டு இதுல வந்து 350 வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வச்சுங்க. ஹீட் வச்சுட்டு கீழே வந்து சால்டரிங் வந்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு கனெக்டர் வந்து இது மேலே ஃபிக்ஸ் பண்றது. அப்படின்னா கனெக்டர் வந்து இது மேலே, ஓகேங்களா? கனெக்டர் இது மேலே வச்சுட்டு உடனே அடுத்தது வந்து எதுவுமே நீங்க பண்ணதில்ல. கனெக்டர் இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும், கொதிக்கும். கொதிச்ச உடனே வந்து பாருங்க, அந்த கனெக்டர் வந்து அழகா தனியா நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகுறது உங்களுக்கு அழகா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரா. இப்போ வந்து பாருங்க, அப்படியே மெல்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்றோம், ஒன்றும் இல்லாம அப்படியே லைட்டா லைட்டா நம்ம ஷேக் பண்ண மாதிரி நம்ம எடுத்தாவே இது என்ன ஆகும், எடுத்துக்கிட்டு வந்துடும் கனெக்டர். ஏன்னா இது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகினருக்கு தான் வந்து தெரிய மாட்டேங்குது எப்படி எடுக்குதுங்க பாருங்க. அதுவே வந்து பின்னாச்சு ஷேக் ஆகுது பாருங்க. இது பாருங்க தனியா வருது பாருங்க. தெரியுதுங்களா? தனியா உங்களுக்கு வருது தெரியும். ரொம்ப அவசரப்படக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு பின் வந்து இருக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்ச நேரம் இருங்க. அவ்வளவுதாங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்ப இந்த கனெக்டர் எடுத்துட்ட உடனே ஒண்ணுமே நம்ம பண்ண தேவையில்ல. இப்ப இந்த ஸ்டிப்பை வந்து இப்ப வேற கனெக்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அகைன் நம்ம என்ன பண்றோம், சரி இல்ல சார் இந்த கனெக்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இப்ப வந்து சால்டரிங் வந்து நம்ம பாத்தீங்கன்னா வச்சிடலாம். இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, இப்ப இதே கனெக்டர் நம்ம சேஞ்ச் பண்றோம். இதே கனெக்டர் சேஞ்ச் பண்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம இந்த கனெக்டர் வந்து இதே கனெக்டர் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துடுறோம். எடுத்துட்டு இப்படி சைடுல நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்ப இதுல எடுத்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து இது கிளீன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது நான் again என்ன பண்றேன், பேஸ்ட் விட்டுறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இதுல என்ன பண்றேன், பிபிடி பேஸ்ட். என்ன பேஸ்ட் அப்ளை பண்றேன் வந்து பாத்தீங்கன்னா, பிபிடி பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 183 தான் நான் இதுல அப்ளை பண்றேனே பாருங்க. இதுல ரவ்வோண்டு லைட்டா இப்ப நீங்க அப்பீல் பண்ணிடணும். அப்பீல் பண்ணிட்டு இப்ப அகைன் ரவ்வோண்டு நீங்க என்ன பண்றீங்க, சால்டரிங் இதுல பண்ணிடுறீங்க. என்ன பண்றீங்க, சால்டரிங். சால்டரிங் வந்து எப்படி பண்றீங்க, ஏன்னா டெம்பரேச்சர் இப்ப லோ ஆயிடும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க வைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சால்டரிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டோம். என்ன ஆச்சு, டெம்பரேச்சர் உங்களுக்கு லோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் லோ ஆன உடனே இப்ப என்ன ஆகணும், நீங்க ஜஸ்ட் இப்ப இந்த கனெக்டர் இப்ப எந்த கனெக்டர் எடுத்தீங்களோ இப்ப அதே கனெக்டர்ல வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தடவை என்ன பண்றீங்க, இதை கிளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீட்னஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் நீங்க கிளீனா நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க, இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகும். இப்போ வந்து நல்லா இதை கிளீன் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம், இது இல்லாத அளவுக்கு இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இருக்குன்னு பாருங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்ப அகைன் லைட்டா என்ன பண்றோம், பேஸ்ட் அப்ளை பண்றோம். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோமா, இப்ப என்ன பண்றோம், அதே கனெக்டர் எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வைக்கிறோம். ஏன்னா இப்ப இந்த டிஸ்பிளே கனெக்டர் இப்படி தான் நம்ம எடுத்துட்டு என்ன பண்றோம், அடுத்தது எடுத்து வைக்கிறோம்னா அதே மாதிரி தான். இப்ப டிஸ்பிளே கனெக்டர் வந்து பாருங்க எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்துட்டு ரிட்டர்ன் என்ன பண்றேன், இப்ப அதே இடத்துல நான் சேஃப்ல வந்து வச்சிருக்கேன். நேரா எடுத்துன்னு வந்து பின் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னு மேட்ச் ஆகாம அப்படி இப்படி போகாம பர்ஃபெக்டா நேருக்கு நேரா வச்சிடணும். ஓகேங்க. பின் வந்து பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பர்ஃபெக்டா நேரா இருக்கு. இப்ப அதே மாதிரி சால்டரிங் ஒயர் எடுத்து வந்து சால்டரிங் மெட்டீரியல் வந்து இங்க வச்சுட்டு இங்க பாருங்க, இது மேல அப்படியே லைட்டா இது மேல நீங்க என்ன பண்ணணும், லைட்டா நீங்க வந்து வச்சீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? இப்ப லைட்டா இது மேல பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இது மேல வந்து நானு துவைக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்ப இது மேல நம்ம வச்ச உடனே இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலும் மெல்ட் ஆயிடும் பாருங்க. பாருங்க. அவ்வளவுதாங்க. தெரியுதுங்களா? இப்ப நம்மளுக்கு எது ஈக்குவலா இருக்கோ அந்த சைடு நம்ம இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான், ஈக்குவாலிட்டி ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப பர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி தெரியும். ஓகேங்களா? இப்ப ஒவ்வொரு பின்னும் வந்து எவ்வளவு அருமையா இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிருக்குதுன்றத நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க இல்ல சார் எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எனக்கு செட் ஆகல அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே சைடு லைட் அப்படியே என்ன பண்றீங்க, ரீசால்வ் வச்சு இப்படி ஈத்தீங்கன்னாவே போதும். அப்படியே சால்விங் ஆயிடும். இதே மாதிரி ரெண்டு சைடு
இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா லைட் அப்படி இது இப்படி வச்சு அந்த இதுல படவே கூடாது. எதுல எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் இதுல படவே கூடாது. அவ்வளவுதாங்க. இப்ப கனெக்டர் வந்து பாருங்க எடுத்தோம், 2வது நம்ம ரிட்டர்ன் வச்சிட்டோம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அடுத்து கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் நான் பின்னும் காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சால்விங் ஆயிருக்கு ஜூம் பண்ணி பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு சால்விங் ஆயிருக்குன்னு வந்துன்றத நீங்க கவனிக்கலாம். இப்போ வந்து நான் ஒவ்வொரு பின்னா வந்து பாத்தீங்கன்னா ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 பின்னு கணக்குங்க. 40 பின்னும் வந்து பாருங்க பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செட் ஆயிடுச்சு. இப்படிதாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேல இருக்கிற ஸ்டிக்கோட கனெக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க, கூட பெல் ஐகான் உங்களுக்கு இந்த வித வேற எதனா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகணும்னு விருப்பப்பட்டா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.